ஞான ஒரு உபதேச வாயிலாக உணர்த்தப்படும் பொழுது அகசியனுடன் நாம் நேரடி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த ஸ்டேஷனை உங்களுக்குள் பதிவாக்குகிறேன் என்றும் சொல்லுகின்றார். ரேடியோ, டிவி இவைகளையெல்லாம் இன்று பயன்படுத்துகிறோம் என்றால் எந்தெந்த ஸ்டேஷனிலிருந்து அதை ஒளிபரப்பு செய்கின்றார்களோ அதை திருப்பி வைத்தால் காற்றில் உள்ள அலைகளை கவர்ந்து குவித்து அந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கவோ கேட்கவோ நுகரவோ முடிகின்றது. படக்காட்சிகளாகவும் பார்க்கின்றோம், ஒளிகளாகவும் கேட்க முடிகின்றது. இதை போன்றுதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியன் வாழ்ந்த நிலையில் அவன் தனக்குள் பெற்றுக்கொண்ட உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக மாற்றிக்கொண்ட அரும்பெரும் சக்திகளை உங்களுக்குள் இப்பொழுது பதிவு செய்கின்றேன். இந்த ஸ்டேஷனை நீங்கள் வலுவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெகு தூரத்தில் வெகு தொலைவில் இருப்பதை அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களை ஊடுருவி செலுத்தினால் அதனின் கவர்ச்சியாகி அகசியனின் உணர்வலைகளை நுகர்ந்து, அதாவது நமது உயிர் அதை தெரியப்படுத்தும். அதை நீங்கள் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாதபடி அகண்ட அண்டத்தின் இயக்கத்தையும் அந்த அண்டத்தின் இயக்கம் இந்த பிண்டத்திற்குள் எப்படி இருக்கிறது என்பதையும் தெளிவாக அறிய முடியும். காரணம், நீங்கள் எண்ணியதை உயிர் ஈசனாக இருந்து மோதலில் வெப்பமாக விஷ்ணுவாகி அந்த உணர்வின் ஆற்றலே இயக்கப்பட்டு உடலுக்குள் அந்த அலைகளாக பரவச் செய்கின்றது. விஷ்ணு கையில் என்ன இருக்கின்றது? சங்கு, சக்கரம். ஆக நாம் எண்ணிய உணர்வுகள் நாம் எந்த அகசியன்பால் நினைவை செலுத்தி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றமோ அந்த உணர்வுகள் உயிரில் பட்டு ஒளியின் நாதங்களாக அங்கே எழும்பி அந்த நாதங்கள் உடலில் சுழற்சியாக அகசிய உணர்வுகள் நம் உடலுக்குள் இயங்கத் தொடங்கும், இயக்கத் தொடங்கும். அது உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் இழுக்கப்பட்டு உயிருடன் ஒன்றப்படும் போது சுரண்டாலும் உணர்வுகள் அனைத்தும், அதாவது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் அனைத்தும் இரத்த நாளங்களிலே அணுக்கருக்களாக முதலில் உருப்பெற்று பின் முட்டையாகி வெடிக்கும் பொழுது அணுக்களாக விளைந்து தொடங்கிவிடுகின்றது. அது அகசியன் கண்ட அகண்ட அண்டத்தின் உணர்வுகளை நாம் நினைக்க நினைக்க அதை சேர்க்க சேர்க்க அந்த உணர்வுகள் அனைத்தும் அணுக்கருக்களாக நமக்குள் வளர்ச்சி பெறும். அவன் வழியில் அவன் கண்டுள்ள உணர்வு நமக்கு சிறுக சிறுக நினைவுக்கு வரும். அகசியன் துருவனாகி துருவத்தின் ஆற்றலை நுகர்ந்தறிந்தது போல் நமக்கும் அதே நுகரும் ஆற்றல் கிடைத்து நம்மை அறியாமலே அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு நம்மையும் அந்த துருவத்தின் வழி விண்ணுலகிற்கு துருவ நட்சத்திரத்தின்பால் அழைத்துச் செல்லும். அதாவது இப்பொழுது உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய இந்த உணர்வு அனைத்தையும் நீங்கள் நுகரும் பொழுது முதலில் உங்கள் உடலில் இரத்தங்களில் கருக்களாக உருவாவதும் பின் நாளடைவில் அதனுடைய எண்ணங்கள் வளர்ச்சியாக அந்த கரு வலுவடையும். கருக்கள் வலுவான பின் இரத்த நாளங்களிலே எந்த உறுப்புகள் அது சுழன்று வரும்போது இணைகின்றதோ அந்த அகசியின் உணர்வின் அணுவாக உருவாகி அதன் உணர்ச்சிகளை உந்தச் செய்து அந்த உணவை நாம் மனத்தால் நுகரப்படும் பொழுது உள்நின்று தனக்குள் அகசி உணர்வை வளர்க்கும். அந்த மனத்தின் உணர்ச்சி கொண்டு நமக்குள் எண்ணங்கள் செயல்படத் தொடங்கும். மீண்டும் மீண்டும் அந்த அகசியம் துருவ நட்சத்திரம் நம் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த அகசியமா மகிழ்ச்சியின் அருளுணர்வு பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணும் பொழுது அணுக்கருவாகி அணுக்களாக அது உருவாகத் தொடங்கும். அப்படி உருவாகிவிட்டால் அந்த அழிஞானி பெற்ற உணர்வுகள் இங்கே படர்ந்திருப்பதை நாம் எளிதில் கவர முடியும். ஆக அப்படி கவர கவர அகசியனும் அவன் மனைவியும் அவள் கணவன் மனைவியாக ஒன்றாக சேர்த்து துருவ மகிழ்ச்சியாக வளர்ச்சி பெற்ற உணர்வுகளும் ஒளியின் சரீரமாகி இரு உயிர் ஒன்றாகி துருவ நட்சத்திரமாக ஆன உணர்வுகளையும் இதே உயிர் நம்ம உயிர் உடலுக்குள் கடவுளாக நின்று தனக்குள் வளர்க்கப்படும் பொழுது நம் எண்ணமே அங்கு வலுவாகி கடவுளாக மாறுகின்றது. ஆக அத்தகைய கடவுளாக உள்நின்று இயக்கும் அந்த அகசியின் உணர்வின் குணங்களை பாய்ச்சுகின்றது. அதுவே மெய்ஞானத்தின் அறிஞானத்தின் உணர்ச்சிகளை தூண்டச் செய்து அதன் செயலாக நம் உடல் உறுப்புகளை அங்கங்களை இயக்கத் தொடங்குகிறது. ஆகவே அந்த அகசியமா மகிழ்ச்சி உணர்வுகளை நுகர நுகர கவர கவர அந்த அருள் ஒளியின் உணர்வுகள் நமக்குள் சிறுக சிறுக வளர்ச்சியாகி நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் உயிரோடு ஒன்றச் செய்கின்றது. ஒளியின் சுடராகவே மாற்றுகின்றது. நம் உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாறுகின்றது. அது அத்தகைய வலுவான ஸ்டேஷனைத்தான் அகசியனுடைய உணர்வுகளைத்தான் நிலைநிறுத்தி
புருவ மத்தியில் இருந்து உயிர்வழி அந்த உணர்வுகளை கவர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள் மாறும் பொழுதெல்லாம் புருவ மத்தியில் நினைவை செலுத்தி அந்த அகசியமா மகர்ஷி நற்சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் வலுவாக நமக்குள் உருவாக்கிய அந்த ஸ்டேஷனை திரும்ப திரும்ப நினைவு கொண்டு டிவி, ரேடியோ எப்படி இயங்குகின்றது அதை போன்று நாம் நம்முடைய உடலுக்குள் அணுக்களாக உருவாக்கப்பட்டு அணுக்களாக பெருக்கச் செய்து என்றுமே அகழ்ச்சியுடைய ஈர்ப்போட்டத்தில் மகிழ்ந்து வாழ வேண்டும். அத்தகைய நிலையில் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.